அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஏஇ ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4க்கு உண்டான ஹால் டிக்கெட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த குரூப் 4 ஹால் டிக்கெட்டை எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் தேதி எக்ஸாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மே 27 கிட்டத்தட்ட 10 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஹால் டிக்கெட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இந்த அப்ளிகேஷன் ஐடி, ரிஜிஸ்டர் நம்பர் இதெல்லாம் மறந்துருச்சுன்னா எப்படி போய் பார்க்கறது, இந்த மாதிரி கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிடுவோம். ஸோ நீங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி எந்த பிளேஸு எந்த ஏரியாவில் போட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டு எக்ஸாம்ஸுக்கு முன்னாடி பக்காவாக ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இது ஒரு உந்துகோலாக வச்சுக்கோங்க. ஸோ ஹால் டிக்கெட் வந்துருச்சு, இன்னும் சிறு தினங்களே இருக்குது. நம்மளோட அரசு வேலையை நனவாக்குற ஒரு விஷயம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நகராட்சி வேலை அந்த வேலைக்கு யாரும் டிகிரி சார்ந்த, அதாவது டெக்னிக்கல் டிகிரி சார்ந்த யாரும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அஃபிஷியல் டிஎன்பிசி வெப்சைட்டுக்குள்ளே அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோம் பேஜை நீங்கள் என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணலாம். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு என்னென்னா இந்த பேஜ் வரும். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் கிடைக்கும். ஹால் டிக்கெட் டவுன்லோட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் வெப்சைட்டுக்கு ஓகே ஆகும். அங்கே நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் இல்லாட்டி நியூ ரிஜிஸ்டர் அப்படின்ற மாதிரி காட்டும். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் ரிஜிஸ்டர் யூசர் அப்படின்றதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். உங்களோட லாகின் ஐடியும் பாஸ்வேர்டு கேட்கும். அது நீங்கள் ஆரம்பத்துலேருந்து டிஎன்பிசி வெப்சைட்டுக்காக ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை மறந்துடாமல் என்ன பண்ணுங்க, அதை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா லாகின் ஐடி தெரியலனாலும் ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களோட டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிருங்க. டவுன்லோட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் இப்படி தான் இருக்கும். ஹால் டிக்கெட் டவுன்லோட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். 9ஆம் தேதி இந்த இடத்துல டவுன்லோட் ஹால் டிக்கெட் இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது புதுசாக இருக்குது. அப்ளிகேஷன் ஐடி, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஐடி நிறைய பேருக்கு தெரியாது. ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சிருப்பீங்க, அதை போய் பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த டேஷ்போர்டுக்குள்ள வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி இருக்கு பார்த்தீங்களா, இந்த அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் அப்ளை பண்ணிருக்கீங்களோ அதோட அப்ளிகேஷன் ஐடி இந்த ரோலையும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த ரோலையும் இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஃபீஸ் பேமெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றது இருக்கும். இதுல நீங்க எந்த எக்ஸாம், இப்போ குரூப் 4னா குரூப் 4ஓட அப்ளிகேஷன் ஐடி என்ன அப்படின்றத இதை பார்த்தே நீங்க என்ன பண்ணலாம், இதுல என்ட்ரி பண்ணிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணீங்கன்னா டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட் இப்படி தான் டவுன்லோட் ஆகும். உங்களோட போட்டோ வித் சீலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எக்ஸாம்ஸ் நடக்க போது, எந்த நேரத்தில் முன்னாடி வரணும் அப்படின்ற எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கும். கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா தயவு செய்து என்ன பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கீழே நான் உங்களுக்கு அந்த லிங்கையும் வச்சிருக்கேன், ஹால் டிக்கெட் டவுன்லோட் லிங்கையும், அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதே மாதிரி ஏஇ ரிசல்ட் பார்க்காதவங்களா இருந்தீங்கனாலும் அதுக்கும் வீடியோ லிங்க் கீழே வச்சிருக்கேன். மறக்காம அதையும் போய் எப்படி பார்க்குறேன்னு செக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச்.